இதற்கு நாம் வாஸ்து சாஸ்திரம் என்று பெயர் வைத்து கொண்டாலும் சரி, இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பதே அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. எந்த திசையை நோக்கி வீட்டு வாசல் இருக்கலாங்கிற மாதிரிலாம் கேட்பா. அதற்கு உங்களுடைய ஜாதகம் என்பது பதிலளித்துவிடும். பொதுவாக வடபுறத்திலே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பார்த்தோம்னா வாசல் தெற்கு நோக்கித்தான் இருக்கும். தாராளமாக தெற்கு நோக்கிய வாயிலும் இருக்கலாம். ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டின் வாசல் எந்த திசையை நோக்கி இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த திசையில் வேண்டுமானால் இருக்கலாம், அது உங்களுடைய ஜாதக பலத்தினை பொறுத்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஜாதகத்திலே லக்ன பாவகத்திலிருந்து 4ஆம் பாவகம் என்பது அந்த சொந்த வீடு அப்படிங்கிறதை குறிக்கும். அந்த வீட்டினுடைய வாசல், அதாவது 4ஆம் பாவகம் என்பது எந்த ராசியை குறிக்கிறதோ, எந்த பகுதியை காண்பிக்கிறதோ, அந்த ராசி அதிபதிக்குரிய திசை எதுவோ அந்த திசையை நோக்கி நீங்கள் வீட்டு வாசல் படியை அமைத்து கொள்வது நல்லது. அதனால்தான் ஜாதகத்தை பார்த்து எனக்கு எந்த பக்கம் ராசின்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. தெரியுமா, எனக்கு எந்த பக்கம் தலைவாசல் வைக்கலாம், எந்த திசையை நோக்கி வீட்டு வாசல் இருக்கலாங்கிற மாதிரிலாம் கேட்பா. அதற்கு உங்களுடைய ஜாதகம் என்பது பதிலளித்துவிடும். பொதுவாக எல்லா திசைகளிலுமே இறைவன் நிறைந்திருக்கிறார். இறைவன் இல்லாத இடமே இல்லை அல்லவா. ஒரு சில பேர் இப்படி சொல்லிட்டு இருப்பா, தெற்க பார்த்த வாசல் வைக்கக்கூடாது, தெற்கு பித்ருக்களினுடைய திசை, அது யமலோகத்தினுடைய திசை, யமனுடைய பார்வை தான் அந்த வீட்டில் விழும், தெற்க பார்த்த வாசலுக்கு போய் போகலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய தவறான கருத்துக்கள் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லா திசைகளிலுமே இறைவன் நிறைந்திருப்பார். அந்த நாள்லாம் பார்த்தோம்னா கிழக்கு மேற்க தான் தெருங்கிறதே அதிகமாக இருக்கும். ஒரு கிழக்கு மேற்கு தெருவிலே 2 புறமும், அதாவது வடபுறமும் வீடுகள் இருக்கும், தென்புறமும் வீடுகள் இருக்கும். வடபுறத்திலே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பார்த்தோம்னா வாசல் தெற்கு நோக்கித்தான் இருக்கும். தாராளமாக தெற்கு நோக்கிய வாயிலும் இருக்கலாம். எதனால் அந்த நாளில் அப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய பருவநிலை என்பதே தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வடகிழக்கு பருவக்காற்றுங்கிற மாதிரி தானே வச்சுருக்கா. ஒரு சீசனில் பார்த்தோம்னா தெற்கிருந்து காற்று வந்துட்டே இருக்கும், இன்னொரு சீசனில் பார்த்தோம்னா வடக்கிருந்து காற்று வந்துட்டே இருக்கும். அதனால தான் பெரும்பாலான அந்த பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய, நல்ல வசதி வாய்ப்புகளுடன் வசிக்கக்கூடிய கல் வீடு அப்படின்னு சொல்லுவாள். அந்த ஊர்லேயே கல் வீடு, அந்த வீடு தான்ப்பா முதல்ல கல் வீடு மெத்த வீடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாள். அந்த மாதிரி வீடுகள்லாம் பார்த்தோம்னா கிழக்கு மேற்கு இருக்கக்கூடிய தெருவிலே இருபுறமும் பெரிய பெரிய மாளிகைகளாக கட்டி வைத்திருப்பார்கள். இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வீடுகளிலே பின்புற வாயில் என்பதும் இருக்கும். ஒரு தெற்க பார்த்த வாசலுக்கு பின்னாடி வடக்கே பார்த்தோம்னா வடக்கு வாசல் தோட்டத்து வாசலாக இருக்கும். அதே மாதிரி ஒரு வடக்கு பார்த்த வாசலில் பார்த்தோம்னா பின்னாடி தெற்க ஒரு தோட்டத்து வாசல்ங்கிறத வச்சிருப்பா. இப்படி 2 புறமும் அந்த கதவுகளை திறந்து வைத்திருக்கும் பொழுது வடகிழக்கு பருவக்காற்று சூழலிலும் சரி, தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த பருவ காலத்திலும் சரி, வீட்டுக்குள்ளாக எப்பயுமே ஏர் ஃப்ளோங்கிறது நல்லபடியாக இருந்து கொண்டே இருக்கும். இப்படி காற்று வந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டிலே ஆரோக்கியம் என்பது நீடித்திருக்கும். அப்படிங்கிறதுனால தான் சரி சார், நான் கிழக்கு பார்த்த வாசல் வச்சுருக்கேன் அல்லது மேற்க பார்த்தல் வாசல் வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் வடக்கு தெற்கே இருபுறமும் ஜன்னல்கள் என்பது இருக்க வேண்டும். அந்த ஜன்னல்கள் இருந்துட்டா வடக்கிருந்து காற்றும் வரும், தெற்கிருந்து காற்றும் வரும். அதனால தான் வடக்கிருந்து வரக்கூடிய காற்றிற்கு வாடை காற்று என்றே பெயர், தெற்கிருந்து வரக்கூடிய காற்றிற்கு தென்றல் காற்று என்றே பெயர். ஆக அந்த தென்மேற்கு பருவக்காற்று சூழலில் தான் நம்ம அந்த தென்றல் அப்படிங்கிறத அந்த மாலை பொழுதிலே அந்த தென்றல் என்பதை அனுபவித்து உணர இயலும். இப்படி வீட்டு வாசல் படி அப்படிங்கிறது எந்த திசையை நோக்கி வேண்டுமானால் இருக்கலாம். எந்த திசையை நோக்கி இருந்தாலும் வடக்கு மற்றும் தெற்கு திசையிலே அந்த கேப் அப்படிங்கிறது இருக்கணும், அந்த ஜன்னல்கள் இருக்கணும், அல்லது அது வழியாக காற்று வர்ற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை சூக்ஷ்மம். இதற்கு நாம் வாஸ்து சாஸ்திரம் என்று பெயர் வைத்து கொண்டாலும் சரி, இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பதே அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. இது ஒரு புவியியல் அறிவு சார்ந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுண்டாலே போகிறோம். இது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை என்று கருதாமல் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புவியியல் காரணங்களை புரிந்து கொண்டாலே போதுமானது.
அவரவர் ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டியது. உதாரணத்திற்கு ஒருத்தர் ஒரு மேஷ லக்னத்திலே பிறந்திருக்கிறான்னு சொன்னோம்னா அவருடைய 4ஆம் பாவகம் என்பது கடகத்தை குறிக்கும். அந்த கடகராசியிலே சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருந்தாரையானால் அவர்கள் மேற்கு பார்த்த வாசலை கட்ட வேண்டியது. சந்திரனுடைய திசை மேற்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி கடகம் அப்படின்னு வரும்பொழுது அது மேற்கு திசையை குறிக்குங்கிறதுனால மேற்கு பார்த்த வாசல் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதே மாதிரி ஒரு துலா லக்னத்திலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஜாதகத்திலே 4ஆம் பாவகம் என்பது மகர ராசியை குறிக்கும். அந்த மகரத்திற்கு அதிபதி சனியாக இருப்பதால் அவரும் அந்த மேற்க பார்த்த வாசல் அப்படிங்கிறது அவர்களுக்கும் நன்மையை தரும். ஆனால் அவருடைய அந்த சனியானவர் ஆட்சி பலத்தோடு இருக்க வேண்டும். அந்த சனியினுடைய பார்வையானது அந்த 4ஆம் பாவகத்தின் மீது விழ வேண்டும். இப்படி ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து கொண்டும் அவருடைய ஜாதகத்திலே 4ஆம் பாவகத்தினுடைய பலத்தினை கொண்டு எந்த புறம் பார்த்த வாசலை கட்ட வேண்டும் என்பதை தீர்மானித்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.